செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் மொழிகள் பள்ளி மற்றும் மொழி கல்வியியல் மொழி தொழில்நுட்ப புலம் நடத்துகிற இந்த பயிலரங்கு இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கான செம்மொழி தமிழ் இலக்கிய இலக்கண உள்ளக பயிற்சி என்கிற தலைப்பிலே இன்டென்சிவ் ட்ரைனிங் என்கிற தலைப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை சிறப்போடும் பொறுப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முனைவர் பெரியசாமி ஐயா அவர்களே, நான் வருகிற போதே உங்களுக்கெல்லாம் அருமையான அறிவுரைகளை வழங்கி நெறிப்படுத்தி கொண்டிருந்த அம்மையார் அவர்களே, இளங்கலை பயிலுகிற நீங்கள் இந்த செம்மொழி நிறுவனத்தினுடைய அளப்பரிய தமிழ் சாதனைகளையும் எண்ணி நீங்கள் எதிர்காலத்தில் அதற்கேற்ப உங்களுடைய ஆய்வுகளை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் இன்றைக்கு தொல்காப்பியத்தை 13க்கும் மேற்பட்ட மொழிகளில் நாமெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஸ்பானிஷில், ஹங்கேரியன் மொழியில், இப்படியெல்லாம் உலக மொழிகளில், அனைத்து இந்திய மொழிகளில் இன்றைக்கு மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய பணி. நீங்கள்லாம் எதிர்காலத்தில் இந்த இந்திய ஆட்சி பணி தேர்வுக்கெல்லாம் முன்னாடிலாம் கேட்பாங்க, தொல்காப்பியத்தை எந்தெந்த மொழியில் யார் யார் மொழிபெயர்த்தார்கள்னு. அந்த விடைகள் எல்லாம் மாறும். உங்களுக்கு இந்த கண்ணாடி பலையில் வச்சுருக்காங்க. கன்னடத்தில் யார் மொழிபெயர்த்திருக்காங்க, தெலுங்கில் யார் மொழிபெயர்த்திருக்காங்க, ஒடிய மொழியில் யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நண்பர்கள் ஒரு குறிப்பிடுத்து கொண்டே செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த நிறுவனம் புதிய வரலாறுகளை படைக்கிறது. நீங்கள் இந்த சுற்றுச்சுவரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. 41 மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மணிமேகலை காப்பியம் எந்தெந்த நாடுகளில் புத்த மதம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு வெளியிலந்தோர்களுக்கான நூல்கள், அனைத்திற்கும் செயலிகள். ரொம்ப ஒரு வியப்புக்குரிய ஒரு செய்தி. அடுத்தது இங்கே நடக்கிற இந்த தொலைக்காட்சியில் இந்தி மொழியிலையும் பிற மொழிகளிலேயும் தமிழ் மொழிய இலக்கியங்களுடைய பெருமை, இலக்கணத்துடைய பெருமைகளை அந்தந்த மொழி அறிஞர்களை கொண்டு வழங்கி கொண்டு இருக்கிறது இந்த நிறுவனம். இப்படி பல நிலைகளிலேயும் இவர்கள் செய்திருக்கிற பணி நம்மை வியக்க வைக்கிறது. கிட்டத்தட்ட 41 இந்த செவியல் இலக்கியங்களையுமே இன்றைக்கு இவர்கள் முற்றோதுதல் முறையில் இசையோடு பாட வைத்து அதை செயலிகளில் பதிவேற்றி இருக்கிறார்கள். ஆப்பு நீங்கள் தொல்காப்பியம் வடவேங்கடம் தொடங்குனீங்கன்னா இறுதி வரையிலும் முழுமையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் படிக்கிற காலம், நான் படிக்கிற காலத்தை விட அறிவியலினுடைய விளிம்பில், அதுவும் இந்த செம்மொழி தமிழை ரொம்ப உச்சநிலையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய செம்மொழி நிறுவனத்துக்காரர்கள். அதுவும் முனைவர் சந்திரசேகரனார் வந்த பிறகு இது அளப்பரிய முறையில் மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கிறது. நான் இங்கே வருகிற மாணவர்களுக்கெல்லாம் சொல்லுவது உண்டு. ஒப்பில் தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய மருதநாயகம் அவர்கள் ஒரு தொல்காப்பியத்தினுடைய சிறப்புகளை என்ன அருமையா உலக மொழிகளோடு ஒப்பிட்டு, இது போன்றக்கு ஒரு இணையான மொழி இந்திய இலக்கணங்கள் அல்ல, உலக மொழிகள் அல்ல என்பதை சுட்டி செல்லுகிற தன்மையாக இருந்தாலும் சரி, தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் என்று அறிஞர் சோனா கந்தசாமி அவர்களுடைய நூலில் அப்படியே தொல்காப்பிய கோட்பாடுகள் எப்படி இந்த சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன என்று செய்திருக்கிற ஆய்வு 2000 ரூபாய்க்கு பெரிய அளவில் 1500 பக்கத்துக்கு மேலே அந்த A4 சைஸில் வெளியிட்டிருக்கக்கூடிய நூலாக இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொன்றையும் வியந்து வியந்து பார்த்து பார்த்து படிப்பது உண்டு. அதை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி எழுகிறது நண்பர்களே. அந்த அளவுக்கு இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் இன்றைக்கு மிகப்பெரிய பணிகளை சாதித்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த நூல்களை எல்லாம் அடியொற்றி படித்து எதிர்காலத்தில் நீங்கள் முதுகலை முடித்துவிட்டு ஆய்வியல் முடிக்கிற போது இந்த செவியல் தளத்தை கிரேக்க இலக்கியத்தோடு ஒப்பிட்டு, எபிரே இலக்கியத்தோடு ஒப்பிட்டு, சீனமொழி இலக்கியத்தோடு ஒப்பிட்டு, வடமொழியோடு ஒப்பிட்டு இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் நீங்கள் ஆய்வு செய்கிற போது நண்பர்களே, நீங்கள் இது போன்ற ஆய்வு நிறுவனங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். எப்படி இன்றைக்கு தொழில்நுட்பத்துறையில்
இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி இருக்கிறதோ, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கிறதோ, அதுபோல இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் தமிழில் உச்சநிலையில் ஆய்வு நிறுவனமாக இருக்கிறது. நீங்கள்லாம் இளங்கலை 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள். உங்களுக்கு இந்த 14 கணக்கு என சொல்லப்படுகிற கீழ்கணக்கு நூல்களை அறிமுகப்படுத்த சொல்லி என்னை பணித்திருக்கிறார்கள். கணக்கு என்கிற சொல்லுக்கு மேத்தமேட்டிக்ஸ்னு பொருள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இலக்கியத்தை பொறுத்தவரை கணக்கு என்றால் இலக்கியம் என்பது பொருள். கணக்குன்னா மேத்தமேட்டிக்ஸ்னு பொருள் இல்லை, எண்ணியல்னு பொருள் இல்லை, இலக்கியம்தான். காலத்தால் பின்னைய கீழ் இலக்கியங்கள் 18, காலத்தால் முன்னைய மேல் இலக்கியங்கள் 18. உங்களுக்கு தெரியும், 3ஆம் ஆண்டு வந்துட்டீங்க. 8 தொகையும் 10 பாட்டும் மேல் கணக்கு. திருக்குறள்லேருந்து கைநிலை வரை எண்ணப்படுகிற இந்த 18 நூல்களும் உங்களுக்கு கீழ்கணக்கு நூல்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த கீழ்கணக்கு நூல்கள் சங்கத்தை ஒட்டிய காலத்தில் எழுதப்பட்ட காரணத்தினாலே சங்கம் மருவிய இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் இலக்கிய வரலாறுல படித்திருப்பீர்கள். நண்பர்களே, இந்த கீழ்கணக்கு நூல்களினுடைய தனித்தன்மை என்ன? உலக இலக்கிய வரலாற்றை பார்ப்பீர்களே ஆனால் நண்பர்களே, ஆங்கில இலக்கியத்தில் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு தனியாக அவருடைய காப்பியங்கள் பாடமாக இருக்கும். அமெரிக்கன் லிட்ரேச்சர் என்று அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் தனியாக இருக்கும். பிரிட்டன் லிட்ரேச்சர் தனியாக இருக்கும். அவங்க இதிலெல்லாம் எப்படி இயற்கை அழகு இருக்கிறது என்றெல்லாம் பேசுவார்கள். தமிழில் மட்டும்தான் நண்பர்களே அறத்தை வலியுறுத்துவதற்காக மட்டுமே நூல்கள் எழுதப்பட்டன. அறம் செய், பிறருக்கு ஈகை செய் என்கிற அந்த கருத்தை மையப்படுத்தி அன்போடு இரு, சினம் கொள்ளாதே, நன்றியுணர்வோடு இரு என்றெல்லாம் ஒரு மனிதனை செம்மைப்படுத்துவதற்கென்றே எழுதப்பட்ட இலக்கியங்கள். இந்த இலக்கியங்களுடைய தனித்தன்மையை நாம் கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த அறம் என்பதற்கு ஒரு நல்ல விளக்கம் ஆங்கிலத்தில் அந்த சொல்லி மொழிபெயர்க்க முடியாது என்றே பல மொழியியலாளர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா நீரறம், நிழலறம் என்கிற மாதிரியான அறங்கள் மட்டுமில்லை நண்பர்களே, இல்லறம், துறவரம் போன்ற அறங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அப்ப இந்த அற இலக்கியங்கள் என நாம் பேசுகிற குறள், நாலடி, பழமொழி, 400, நான்மணிக்கடிகை 13 நூல்கள். நீங்கள் செவ்வியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா அகநூல்கள், புறநூல்கள்னு பிரிச்சிருப்பீங்க. புறநூலுக்குள்ள அறம் பேசப்பட்டது. ஈயன இரத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று, கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. ஒருத்தண்டு போய் எனக்கு குடுன்னு பிச்சை எடுக்காத, அது ரொம்ப இழிவு. கேட்டதுக்கு பிறகும் கொடுக்காமல் இருக்கிறது அதை விட இழிவு. வச்சுக்கன்னு கொடுக்கறது உயர்ந்தது, வேண்டாம் வேண்டாம் நீ தரது எனக்கு வேண்டாங்கிறது அதனினும் உயர்ந்தது என்று ஒரு கவிதையிலே ஒரு மன்னனை புகழ்கிற போது அல்லது ஒரு இலக்கிய சூழலில் ஒரு அறக்கருத்தை கொண்டு வந்து சொல்லுவார்கள். மற்றபடி இந்த புற இலக்கியங்களில் இந்த திருக்குறளில் இருக்கிற மாதிரி அல்லது இந்த பழமொழி 400, நாலடியார், இன்னா 40, இனிவை 40, திரிகடுகம், நான்மணிக்கடிகை இந்த 13 அறநூல்களில் இருப்பதை போல வெறும் அறத்தை மட்டும் வலியுறுத்துகிற தன்மையை நம்ம பார்க்க முடியாது. இந்த 18 நூல்களில் 13 நூல்கள் அறம் பற்றி பேசுகின்றனன்னு சொன்னேன். 5 நூல்கள் அகநூல்கள். உங்களுக்கு 440 பதிப்பிச்சாங்க. நீங்கள் 440 என்னமோ புத்தகம்னு நினச்சிக்க கூடாது. 440 நூல்கள். இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40ன்னு 4 இணைத்து அவர்கள் பதிப்பித்தார்கள். அதே போல் 5 அவங்க பதிப்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு நம்முடைய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் ஒரு 10 முறை அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. 5 50,
ஐந்தினை 70, திணைமாலை 150, திணைமொழி 50, திணைமொழி 70, இப்படியெல்லாம் இந்த 4 நூல்களையும் அதோட நம்ம காரணாற்பதை சேர்க்கிறப்ப 5 அகநூல்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. ஒரே ஒரு போர் நூல் அந்த களவழி 40 இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இப்போ கடைசியாக நாம் இன்றைய வகுப்பில் உங்களுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி இந்நிலை கைநிலை என்கிற இலக்கியங்கள். அதற்கு முன்னர் எப்படி இந்த நூல்களெல்லாம் பிறமொழி இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது, இப்போ உதாரணமாக தமிழ் மொழியை நாம் ஒப்பிடணும்னா ஒரு தொன்மையான ஒரு 4 மொழிகளோடு தான் இந்தியாவில் ஒப்பிட முடியும். ஒன்று சமஸ்கிருதம் என சொல்லப்படுகிற வேத மொழி அல்லாத இதிகாசங்கள் தோன்றிய உபநிடதங்கள் தோன்றிய சங்கத மொழி என பலராலும் சொல்லப்படுகிற சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தான் இந்த இதிகாசங்கள் என சொல்லப்படுகிற பாரதம் ராமாயணம் இருக்குது. நான் அடுத்த வகுப்பில் அதை பற்றி தெளிவாக பேசுவேன். அதில் இந்த அறநூல்களை பற்றி பேசுகிற நூல்கள் இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தோம்னா பத்ருஹரி அப்படிங்கிற ஒருத்தர் நீதி சதகம்னு ஒன்று எழுதியிருக்கிறார். 3 நூல்கள் தான் அங்கே இருக்கின்றன. வைராக்கிய சதகம் என்கிற ஒரு நூல் இருக்கிறது நண்பர்களே. ஆமாம், சிருங்கார சதகம் என இந்த 3 நூல்கள் மட்டும்தான் இந்த அறம் பற்றி பேசுகிற நூல்கள். மிக பிற்காலத்தில் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரத்தை திருவள்ளுவரோடு ஒப்பிட்டு பலரும் நூல்கள் எழுதி இருக்கிறார்கள். சாணக்கியர் எழுதிய நூல் என சொல்லுவார்கள். பொருள் நூல் என மொழிபெயர்த்து நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கிறது அர்த்த சாஸ்திரத்தை. எப்படி மனுநீதிய மு கதிரேசன் செட்டியார் தமிழில் மொழிபெயர்த்தாரோ, சுக்கிரநீதியை தமிழில் மொழிபெயர்த்தாரோ, அதுபோல அர்த்த சாஸ்திரத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். ஏன்னா வடமொழியும் தமிழும் அறிந்த அறிஞர்களில் பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் தலை சிறந்த ஒருவர். நான் கொஞ்சம் வகுப்பில் பேசுகிற போது நிறைய நூல்களை உங்களுக்கு பரிந்துரைப்பேன். நீங்கள் அந்த நூல்களை குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா பின்னால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுடையதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நண்பர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த 13 அறநூல்கள் இருப்பதை போன்ற அறநூல்கள் அங்கு இல்லை. அதை நாம் கவனத்தில் கொள்ளணும். இந்த அகநூல்களை பற்றி சொல்லுகிற போது காரணாற்பது, ஐந்தினை 70, ஐந்தினை 50, திணைமாலை 150, திணைமொழி 50 5 சொன்னேன். இப்போ 6வதாக இந்த கைநிலை, அது முழுக்க முழுக்க அகநூல். அப்போது 6 அகநூல்கள் 1930க்கு பிறகு 1931 தான் இந்த கைநிலை என்கிற அந்த நூல் அச்சிடப்பட்டது. ஆமாம், 1970க்கு பிறகு சங்கு புலவர் அதுக்கு நல்ல உரை எழுதியிருக்கார். அனந்தராமையர்னு ஒருத்தர் 1931 எனக்கு ஒரு நூல் கிடைத்தது, அதுக்கு கைநிலைன்னு பேர். இந்த நூல் இந்த 14 கணக்கு நூல்களில் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு பதிப்பிச்சார். நான் ஏன் இந்த திருக்குறள், நாலடியார், பழமொழி 400 இதெல்லாம் உங்களுக்கு பிறகு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாலே இந்த இந்நிலையையும் கைநிலையையும் பற்றி பேசுகிறேன் என்றால் நண்பர்களே, இந்த 18 நூல்களில் இந்நிலையை சேர்ப்பதா கைநிலையை சேர்ப்பதா என்று 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் மிகப்பெரிய விவாதம் எழுந்தது. ஏன்னா 1906-7 காலங்களில் வ.உ. சிதம்பரனார் இந்நிலைங்கிற ஒரு நூலை பதிப்பித்தார். அந்த இந்நிலைங்கிற நூலை அவர் பதிப்பிப்பதற்கு முன்னாலே திருமணம் செல்வகேசவராய முதலியார் ஒருத்தர் சென்னையில் பச்சைப்பன் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய தமிழறிஞர் சென்னையில். அவரிடம் கொடுத்து இது சரியான நூலா அப்படின்னு கேட்டார். ஆமாம், இது 14 கணக்கு நூல்களில் ஒன்று தான் அப்படின்னு அந்த இந்நிலையை நீங்கள் பதிப்பிக்கலாம் என அவர் தருகிறார். அப்படி தருகிற போது அந்த நூலை பார்த்துட்டு இவர் இது 14 கணக்கில் இருக்கக்கூடிய இந்த இந்நிலைங்கிற நூல் தான். ஏன்னா நீங்கள் நண்பர்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு வெண்பா, இந்த குறள் 400ங்கிற வெண்பா நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் இவங்க சொல்லுகிற போது இந்த கைநிலைய அப்படிங்கிற வார்த்தையும் இந்த இந்நிலைய என்கிற சொல்லாட்சியையும் பயன்படுத்துகிறார்கள்.
நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடனே அல்லது இந்நிலை காஞ்சியுடனே. அப்போ இந்நிலைன்னு ஒரு புத்தகம் இது. முதுமொழி காஞ்சியை தான் காஞ்சி என சொல்லுகிறார்கள். ஏலாதி என்பதே கைநிலையவாம் கணக்கு. நிலை பெற்றிருக்கக்கூடிய 18 நூல்கள் அப்படிங்கிறப்போ வாவு சிதம்பரனார் இந்த இந்நிலை என்பதை ஒரு தனி இலக்கியமாக கருதி முதல் பதிப்பும் வெளியிட்டார், இரண்டாவது பதிப்பும் வெளியிட்டார். 1931 வரையிலும் இந்த இந்நிலை தான் 18வது நூலாக கருதப்பட்டு கொண்டு இருந்தது. இந்த இந்நிலை அப்படிங்கிற இந்த நூல் இருக்க, அது கைநிலை மாதிரி இல்லை. இந்த இந்நிலைங்கிற நூலுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதில் இந்த பாடல்கள் வெவ்வேறு மாதிரி இருந்தன. அறம், பொருள், இன்பம், வீடு. அறத்துப்பாலில் 10 பாடல்கள், பொருட்பாலில் 9 பாடல்கள், இன்பத்துப்பாலில் 12 பாடல்கள், வீட்டுப்பால். நீங்கள் அறம்பொருள், இன்பம், வீடில் நம்முடைய செவ்வியல் இலக்கியங்களிலும் சரி, 14 கணக்கிலையும் சரி, இந்த வீடு பேறு என்பதற்கான பாடல்கள் எந்த நூல்லையும் இல்லை. புறத்திரட்டு கூட அறம்பொருள், இன்பம், வீடு என்று தான் பிரிக்கப்பட்டது. அறம் அதிகமாக இருக்கும், பொருள் அதிகமாக இருக்கும், கைத்திலை பற்றினையை மட்டும் இன்பம்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா அது புறத்துக்கு போயிடுது கைக்கிளை. அது அகத்தில் பார்க்குற எண்ணிக்கைத்தன்மை இல்லை. 1935 பெருந்தொகைன்னு ஒரு நூல் மூராகவையங்கார் வெளியிட்டார். அந்த பெருந்தொகைங்கிற நூல்லையும் இதே போன்ற தொகுதிகள் எப்படி புறத்திரட்டுன்னு சொல்லி வையாபுரி பிள்ளை வெளியிட்டாரோ அதை போலவே நான் ஏன் இந்த புறத்திரட்டையும் இதையும் உனக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், நண்பர்களே, தமிழில் தகடூர் யாத்திரைன்னு ஒரு நூல் இன்றைக்கு 45க்கு மேற்பட்ட வெண்பாக்களை தொகுத்து ஒரு காப்பியமாக இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அது அந்த புறத்திரட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த 14 கணக்கில் இருக்கக்கூடிய கைநிலை என்பது இருக்கிறதே, அனந்தராமையர் வெளியிட்டார்னு சொன்னனே, அந்த நூலும் அந்த புறத்திரட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகம் 3-4 முறை அதை வெளியிட்டு விட்டது. நீங்களெல்லாம் விலங்கலை படிக்கிற மாணவர்கள் இது போன்ற நூல்களை எப்படி நம்முடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் 50 விழுக்காடு கழிவோடு தருகிறார்களோ, அதுபோல மதுரை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெளியீட்டுத்துறை பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட், சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெளியீட்டுத்துறை பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெளியீட்டுத்துறை பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட், இங்கெல்லாம் போனீங்கன்னா தரமான தாளிலே இது போன்ற தகுதியான பேராசிரியர்களால் எழுதப்பட்ட நூல்களை நீங்கள் கழிவோடு பெற்றுக்கொள்ளலாம். அவங்க விற்பனை நிலையங்களுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் மாணவர்களுக்கு சென்று சேரணும், தனி மனிதர்களுக்கு சென்று சேரணுங்கிறது. அப்படி தனி மனிதர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை விற்பனையாளர்களுக்கு கொடுக்கறதில்லை. 50% கழிவுல கூட மாணவர்களோ ஆசிரியர்களோ ஆய்வாளர்களோ பெற வேண்டும், நிறைய பேருக்கு போய் சேர வேண்டும் என்கிற நல்லெண்ணம் தான் அதற்கு காரணம். நண்பர்களே, இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆய்வு மாணவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். நீங்கள் எப்போ தான் கலையியல் இளையர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் தமிழ் என்கிற அந்த 3வது ஆண்டு படிப்பில் படிக்கிற மாணவர்கள், அதில் அந்த புறத்திரட்டுங்கிற நூல்லேருந்து நிறைய நூல்கள் பிற்காலத்தில் முழு இலக்கியங்களாக உருப்பெற்றன. அதில் ஒன்று இந்த கைநிலை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. அப்போது இந்த 14 கணக்கு நூல்களில் இந்த இந்நிலை ஏன் சேர்க்கப்படவில்லை? இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் செம்மொழி இலக்கண இலக்கியங்கள்னு ஒரு தொகுதி 1500 பக்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க. அதில் மூலம் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த 41 நூல்களை நான் திரும்பி சொல்ல வேண்டியதில்லை. 18, 18, 36, மேல்கணக்கு 18, கீழ்கணக்கு 18, 36, தொல்காப்பியம் இறையனார் களவியல் 36, 2, 38, அப்படிதானா? முத்தொள்ளாயிரம் 39, சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் 41. இந்த 41 தான் என்ன இலக்கியங்கள்?
செவ்வியல் இலக்கியங்கள், கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அல்லது செம்மொழி இலக்கியங்கள்னு ஒரு சொல்லாட்சி ஒரு 10-15 ஆண்டுகளா 2004லேருந்து இந்த சொல்லாட்சி பயன்பாட்டில் இருக்குது. அதுக்கு முன்னாலெல்லாம் அகத்திலியனார் செவ்வியல் இலக்கியங்கள் தான் எழுதினார். அவங்க சுந்தராம்பாள்னு மதுரை பல்கலைக்கழகத்தில் 2-3 புத்தகம் போட்டாங்க. அவங்களும் செவ்வியல் இலக்கியம்னு தான் போட்டாங்க. 2004க்கு பிறகு தான் இந்த செம்மொழி இலக்கியம், கிளாசிக்கல் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் என்கிற அந்த சொல்லாட்சி பயன்பாட்டில் வந்து இருக்கிறது. அப்போது இந்த 18 நூல்கள், அப்போ இன்றைய வகுப்பினுடைய தொடக்கத்தில் ஒரு கருத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். 19 இலக்கியங்கள் கீழ்கணக்கு. ஏன்? இந்நிலை, கைநிலை. இந்நிலையை வெளியிட்டவர் வ.உ. சிதம்பரனார், கைநிலையை வெளியிட்டவர் அனந்தராமையர். ஏன் தமிழ் பல்கலைக்கழகம் இந்த இந்நிலை என்கிற இலக்கியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் இந்த கைநிலை அப்படிங்கிற இந்த இலக்கியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மாணவர்கள் நுட்பமாக கவனிக்கணும். இதை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும்னா பல ஆய்வறிஞர்களுடைய நூல்களை படிக்கணும். அதில் ஒருத்தர் வையாபுரி பிள்ளைன்னு ஒருத்தர். அவர் இலக்கிய சிந்தனைகள், காவிய காலம், நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய தொகுதியில் இன்றைக்கு காவியா பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது நண்பர்களே. செம்மொழி தமிழ் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அவர் 1930-40களில் அந்த எழுதிய நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போது அவர் ஏற்கனவே வெளியிட்டிருந்த இலக்கிய சிந்தனை, அப்புறம் அதை மறுபதிப்பாக இவர்கள் போடுகிற போதெல்லாம் இந்த கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுரைகளில் இந்த கைநிலை இந்நிலை பற்றிய ஆய்வை தருகிறார். நீங்கள் வ.உ. சிதம்பரனார் பதிப்பிக்கிற போது இளம்பூர்ணர் உரையிலேயும் பேராசிரியருடைய உரையிலேயும் இந்த இந்நிலை மேற்கோள் பாடல்கள் வருகிற இடங்களை சுட்டிக்காட்டி பதிப்பித்திருக்கிறார். அதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. ஆமாம், 2 பதிப்பு அவர் பதிப்பித்த போது தொல்காப்பியம், பொருளதிகாரம், களவியல் 23 உரை, இளம்பூர்ணருடைய உரையிலே இந்த பாடல் இருக்கிறது. கற்பியல் 5வது நூற்பாவுடைய உரையிலே இந்த 12வது பாடல் இருக்கிறது. தொல்காப்பியம் செய்யுளியலுக்கு பேராசிரியர் உரையில் 113வது பாடலுக்கு இந்த இந்நிலை பாடல் இருக்கிறது அப்படின்னு இந்நிலையினுடைய 5ஆம் பாடலை, இந்த 3ஐயும் அவர் அந்த மேற்கோளை காப்பிச்சு முன்னிலையில் அச்சிட்டார். நான் கூட ஒரு முறை என்னுடைய அந்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வளனறிவுன்னு சொல்லி ஒரு அந்த வலைத்தளம் யூடியூப் வச்சுருக்கிறேன். ஒரு 300க்கு மேற்பட்ட பதிவுகளை போட்டிருக்கேன். அதில் இந்த செம்மொழி நிறுவனத்துக்கும் தமிழறிஞர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சேன். என்ன கோரிக்கைனா, இந்த இந்நிலையை 19வது கீழ்கணக்கு நூலாக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகிற போது மிகைப்பாடல்கள் கூட அதை கொண்டு வரலாம், ஒன்றும் பிழை இல்லை என்கிற ஒரு கருத்தை பரிந்துரை செய்திருந்தேன். காரணம், வ.உ. சிதம்பரனார் ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர். நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் என்று பாரதியார் வ.உ.சியை பற்றி தான் பேசினார். தொல்காப்பியத்துக்கு, இளம்பூர்ணத்துக்கு அவர் பதிப்பித்தவர். நிறைய நூல்களும் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு மிகச்சிறந்த ஆய்வறிஞர், மிகச்சிறந்த இலக்கண அறிஞர். நமக்கெல்லாம் வ.உ. சிதம்பரனார் செக்கிழுத்தார்னு தெரியும், விடுதலைக்கு போராடினார்னு தெரியும், இலங்கைக்கு கப்பல் விட்டார்னு தெரியும், அவருடைய பொருளை எல்லாம் வீணடிப்பதற்காக ஆங்கில அரசாங்கம் அவரை தண்டித்ததுன்னு தெரியும். அவர் கடைசி காலத்தில் வறுமையில் இருந்து சென்னையில் தெரு தெருவாக மண்ணெண்ணெய் விற்று பிழைப்புக்கு கிடந்தார்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அவர் மிகச்சிறந்த இலக்கண அறிஞர், மிகச்சிறந்த நூலாசிரியர், மிகச்சிறந்த ஆய்வாளர் என்பதற்கு நண்பர்களே, அவர் பதிப்பித்திருக்கிற இந்த இந்நிலை என்கிற இந்த நூலை நாம் கவனத்தில் கொள்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அதுக்கு அவர் பேர் வைக்கும்போது இந்நிலை 45ன்னு பேர் வச்சார். அந்த இந்நிலைக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? இந்நிலை 45. உங்களுக்கு தெரியும், 40, 70, 50 எப்படி அங்கே 400 இருந்துச்சோ அதுபோல் இந்த எண்கள் அடிப்படையில், எண்ணும் பெயர்கள் அடிப்படையில் இந்த இலக்கியங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டன அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் நண்பர்களே. மலையாப்பிள்ளை என்பவர் பதிப்பித்தார். அவர் தலைப்பு தருகிற போதே பொய்கையார் பாடிய இந்நிலை. அப்போ இந்நிலையினுடைய ஆசிரியர் யார்? பொய்கையார்.
நீங்கள் எல்லாம் இளங்கலை படிக்கிற மாணவர்கள் ஒன்றை கவனத்தில் நுட்பமாக கொள்ளணும். 8 தொகை 10 பாட்டு என்கிற சங்க இலக்கியங்கள் என்பவை காலத்தால் மிக மிக மூத்தவை. அந்த நூல்களுக்கும் 14 கணக்கு நூல்களுக்கும் பெரிய இடைவெளி உண்டு. இந்த இரண்டுக்கும் இடையில சிலப்பதிகாரம், மணிமேகலைங்கிற காப்பியங்கள் உள்ளன. ஒரு புலவருடைய பெயர் செவ்வியல் காலத்தில் இருந்துட்டு சங்கமருவிய காலத்தில் இருந்துச்சுன்னா அவர் வேற இவர் வேற. அந்த காலத்திலேயே இந்த பொய்கையார் வேற இந்த பொய்கையார் வேற. ஔவையார் மட்டுமே 7 பேருக்கு மேல் இருந்திருக்கிறார்கள். அதியன் காலத்தில் இருந்த அவ்வை வேறு, சைவ இலக்கியத்தில் இருக்கிற அவ்வை வேறு, பிற்கால நீதி நூல்கள் எழுதிய அவ்வை வேறு. அதனால் ஔவையார் அப்படின்னோடனே எல்லா ஔவையாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரே ஆள்னு நினச்சிக்கப்படாது. அவைனா மூத்தோள்னு அர்த்தம், அவைனா மூதறிஞை பேரறிவு பெற்றவள்னு அர்த்தம், அவைனா முதியவள்னு ஒரு பொருள். ஆனால் செவ்வியல் காலத்தில் அதிகமானோடு இருந்த அவ்வை இருக்கிறாளே மிக இளமையானவள். இப்படி இந்த புலவர் பெயர்களை நீங்கள் படிக்கிற போதே இவர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு நுட்பமாக இருக்க வேண்டும். இந்த இன்னிலைங்கிற புத்தகத்தில் நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த நூல் பிற்காலத்தில் என்ன காரணத்தினாலோ தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த சங்கமருவிய காலத்து இந்த நூலில் இந்த கைநிலை அப்படிங்கிற நூல் புல்லங்காடனார் என்பவரால் எழுதப்பட்டது. நான் ஏன் ஆசிரியர்கிட்ட சொல்லும்போதே சொன்னார், ஐயா நீங்கள் இந்த ஆசிரியர் பேர் நூல் பேரை கொஞ்சம் தவிர்த்துடலாம் அப்படின்னார். நான் ஏன் இங்கே இந்த புல்லங்காடனாரை வலியுறுத்துகிறேன்னா, ஏன் இந்த இன்னையிலே ஆசிரியர் பொய்கையாரை வலியுறுத்துகிறேன்னா, இந்த 2 நூல்களுமே இன்றைக்கும் ஐயத்துக்குரியனவாக 14 கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிற நூல்களாக இருக்கின்ற காரணத்தினால நான் இதை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. மாற்றோக்கத்து முள்ளி நாட்டு நன்னூல் காவிதியார் மகனார் புல்லங்காடனார் என்று இந்த கைநிலையை பதிப்பிக்கிறப்போ அனந்தராமையார் 1931 பதிப்பிக்கிறார். இதில் நிறைய பிழை விரைவி இருந்தது. நிறைய பாடல்களில் முன் 2 அடிகள் பின் 2 அடிகள் இடையில 2 அடிகள் இல்லாமல் இருந்துச்சு. நண்பர்களே, இன்றைக்கு இந்த 4 ஐந்திணை அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொன்ன இந்த 5 ஐந்திணைகளை பதிப்பித்திருக்கிறார்கள். இனிமேல் பதிப்பவர்கள் 5 ஐந்திணை என்றே பதிப்பிக்கலாம். ஏன்னா இந்த கைநிலை என்பது 100 விழுக்காடு அக இலக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளுகிறோம். ஆமாம், இந்த கைநிலையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி முல்லை மருதன் இதழ் பாலை 5 பெருக்கல் 12, 5 12 60. அப்போ கைநிலை 60, இந்நிலை 45ன்னு சொன்னேன். இப்போ கைநிலை 60ன்னு சொல்கிறேன். அந்த புத்தகத்துக்கு பேரே கைநிலை 60 என்கிற பெயர் இருக்கிறது. இது 2மே ஆய்வுக்குரிய நூல்களாக இருக்கின்றன. ஆமாம், இதில் இந்த இந்நிலைக்குன்னு சில தனித்தன்மைகள் நிறைய உண்டு. அதே போல் இந்த கைநிலைக்கும் தனித்தன்மைகள் நிறைய உண்டு நண்பர்களே. 2ஐயுமே நாம் கவனத்தில் கொள்கிறோம். ஆமாம், இந்த கைநிலைக்கு இந்நிலையை விட இல்லாத சிறப்பு என்ன? ஏன் இந்த கைநிலையை ஏற்றுக்கொண்டார்கள்னா, புறத்திரட்டு நூலில் கைநிலை பாடல்கள்னு ஆங்காங்கு இருக்கிறத எடுத்து தொகுத்து போட்டிருக்காங்க. இந்த இந்நிலை பாடல்கள் புறத்திரட்டில் இல்லை. புறத்திரட்டுனா என்னங்க? முதல்ல எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். நண்பர்களே, நூல் தொகுப்புக்கலை என்பது ஒரு 2-3 வகைப்படும். இப்போ வைணவ இலக்கியங்களை தொகுத்து போட்டப்போ திவ்ய பிரபந்தம் 4000ன்னு தொகுத்து போட்டார்கள். சைவ இலக்கியங்களை தொகுத்து போட்டப்போ 12 திருமுறைகள்னு தொகுத்து போட்டாங்க. அப்புறம் 8 தொகையை தொகுத்தாங்க. இது அந்த செவ்வியல் காலத்தில் கிரேக்கத்திலையும் உண்டு, எபிரேயத்திலிருந்து பைபிளில் கூட அந்த 51, 56ன்னு நூல்களை தொகுத்து வெளியிடுகிற போக்கு இருந்துச்சு. அதுக்கு பேர் நூல் தொகுப்பு கலை. உலக மொழிகளில் இந்த நூல் தொகுப்புகளை எப்படி எல்லாத்துலையும் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் நூல் தொகுப்புக்கலைன்னு ஒரு நூலே தமிழில் வந்திருக்கிறது நண்பர்களே. ஆமாம், நீங்கள்
அரசன் சண்முகனார் நினைக்கிறேன், அவராக இருக்கணும், அல்லது பாண்டிச்சேரியில் ஒரு சண்முகனார் இருந்தார், அவராக இருக்கணும். இந்த நூல் தொகுப்புக்களைனே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். போன நூற்றாண்டினுடைய இடைக்காலத்தில் அகராதி கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், பாண்டிச்சேரிக்காரர் தான். அந்த அகராதி கலை, அந்த நூல் தொகுப்புகளை, இந்த 2 நூலையும் படிச்சிங்கன்னா தமிழில் என்னென்ன அகராதி இருக்கிறது, இந்த நூல் உலக மொழிகளில் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கிரகரின்னு ஒருத்தர் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லெக்சிகாலஜின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கார். அது இந்த அகராதியை பற்றிய ஒரு 1500 பக்கத்தில் இருக்கிற பெரிய புத்தகம். சொற்பொருள்னு அதுக்கு தமிழில் பேர் வச்சிருக்கார். அவர் இந்த ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில் அகராதியியல் துறை பேராசிரியர் இருந்தார். லெக்சிகாலஜி, லெக்சிகோகிராஃபி, லெக்சீன் அப்படிங்கிற கலைச்சொற்கள் உங்களுக்கு தெரியணும். அகரன் அல்லது அகராதி தெரிவு சொல் அப்படின்னா ஒரு டிக்ஷனரியில் ஒரு வார்த்தையை எப்படி போடுறாங்க. இப்போ படின்னு சொல்லிருக்கு. 1 வெர்பு வினை, 2 பெயர், 3 இடைச்சொல், இப்படியே அதை பெயரச்சம் வினையச்சம் ஒரு 40 சொற்களாக பதிவு போடுவாங்க. அதுக்கு அகரன்னு பேர். அதாவது 2 எழுத்துக்களாலான ஒரு சொல் இல்லை, அது 2 எழுத்துக்களாலான 46 சொற்கள் அவை. அதுக்கு தான் லெக்சியம்னு பேர். அகராதியில் லெக்சியம்ங்கிற கலை சொல்ல பயன்படுத்துகிறாங்க. நம்ம அகரன் அப்படிங்கிற சொல்லாட்சியை தொடக்கத்தில் அகராதி தெரிவு சொல்னு சொன்னோம், அப்புறம் அகரன்னு இப்போ சொல்கிறோம். அந்த அகராதி கலையை பற்றியும் அவர் போட்டிருக்கிறார் நண்பர்களே. அதனால் இந்த தன்மைகளோடு நீங்கள் இந்த இந்நிலை கைநிலைக்கு நம்ம வந்துடுவோம். திருமேனி கவிராயன் அப்படிங்கிறவர் 7 எழுதினார் எண்ணிலைக்குன்னு சொன்னேன். இந்த கைநிலையில் என்ன இன்னொரு சிறப்புன்னா 6, 7, 59 இந்த பாடல்கள் இளம்பூர்ணர் உரையிலையும் நச்சினார்க்கினியர் உரையில் வேறு சில பாடல்களும் நாற்கவிராசி நம்பியினுடைய நம்பியகப்பொருள வேலை இடங்கள்லையும் இப்படி பல்வேறு இலக்கியங்கள்லையும் இந்த கைநிலை இருப்பதற்கு சான்றுகள் நிறைய இருப்பதாலும் புறத்திரட்டில் இது இடம்பெற்றிருப்பதாலுமே இந்த நூல் ஏற்கப்பட்டிருக்கிறது. புறத்திரட்டிலும் அதிகமான சான்றோர்களுடைய உரைகளிலும் இடம்பெறாத காரணத்தினால் இந்நிலை தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த இந்நிலையிலேருந்து ஒரு பாடல் மட்டும் சொல்லிட்டு நான் நகர்ந்துடுறேன். என்ன பாட்டு அது அப்படின்னா, அந்த இந்நிலை எழுதப்பட்ட காலத்தில் ஒரு செங்கோல் ஆட்சி செய்கிற மன்னனுக்கு என்னென்ன பணமெல்லாம் போய் சேரணும். அந்த காலத்தில் 6 விழுக்காடு வெல்த் டேக்ஸ் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, அல்லது வருமான வரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மன்னனுக்கு போய் சேர்ந்தது. அப்புறம் சுங்கவரி மன்னனுக்கு போய் சேர்ந்தது. அப்புறம் அந்த காலத்தில் மண்ணுக்கு கீழே குழி தோண்டி ஒரு இரும்பு கம்பை நட்டு அந்த இரும்பு கம்பை நீளமாக வச்சு அதை ஒரு துணியில் நகையை முடிஞ்சு வச்சு 20 அடி 30 அடி தோண்டி அதை சுற்றி கட்டடத்தை கட்டி மேலே மண்ணை போட்டு மூடிடுவாங்களாம். அந்த புதையல் ஆடிக்கிட்டே இருக்குமா. எப்பயாவது ஒரு முறை 2 தலைமுறை 3 தலைமுறை கழிச்சு, ஏன்னா அப்போல்லாம் வங்கி கிடையாது, அல்லது எதிரிகள் போர் தொடுத்து வருகிற போது பிடிங்கிட்டு போயிடுவான். அதனால் மக்கள் வந்து புதைச்சி வச்சுருப்பாங்களாம். அந்த புதையலில் கிடைக்கிற சொத்து அரசாங்கத்துக்கு தான் போய் சேரணும். இந்த இந்நிலை கவிதை சொல்லுகிறது நண்பர்களே. கால் களத்தால், கால்னால் உங்களுக்கு தெரியும் ஆரக்கால்கள். ஆரக்கால்கள் என்பது அந்த வண்டி சக்கரத்தை குறிக்கும், ஆகுபைரா. களம்ங்கிறது கடலில் ஓடுகிற கப்பலை குறிக்கும். எல்லாமே களம் தான், உண்கலம் தான், சாப்பாடு பிளேட்டுக்கு கூட பேர். ஆனாலும் கடலில் செல்கிற காரணத்தினால் அந்த கால். அப்போ காலின் வந்த கருங்கறி மூடையும் பட்டினப்பாலை, வண்டியில் வந்த மிளகு மூட்டைகள், அப்புறம் களத்தில் வந்த பங்க நாடு. பங்க நாடுன்னா இன்றைக்கு பெங்கால்னு சொல்கிறோம்ல, அந்த பங்களா மொழி பேசுகிற பங்களா நாட்டிலேருந்து வந்த பொருள். இதெல்லாம் அந்த பட்டினப்பாலையில் நம்ம ஏற்றுமதிக்கு காவிரி பூம்பட்டின மலை போல் இருந்தது, அதன் மேலே நாய்கள் ஓடி விளையாடின நம்ம படிக்கிறோமே. அங்கே இந்த காலின் வந்த கருங்கறி மூடையும்னு வரும். கால்னா காற்றுன்னு ஒரு பொருள். காற்றுலலாம் மிளகு மூட்டை என்ன பண்ணாது, அடிச்சுக்கிட்டு வராது. நீங்கள் செவியல் இலக்கியத்தை படிக்கிற போது மிக எச்சரிக்கையாக படிக்கணும். அது என்ன பொருளில் வந்திருக்கிறது. கால்,
கலத்தால் சேர்பொருளும், சேர்பொருள்னா சுங்கவரி, கண்ணற்றார் சேர்பொருளும். அதாவது அறிவிலிகள் அந்த காலத்தில் என்ன செய்வானா, கண்ணற்றார்னா அறிவிலின்னு பேர். எவ்வளோ நுட்பமாக ஆசிரியர் சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாரு பாருங்க. இப்பெல்லாம் குருடு செவிடு கூன்னு சொல்லப்படாது, ஆல்டர்னேட்டிவ் ஸ்கில் இருக்கிறவர் மாற்றுத்திறனாளின்னு சொல்லணும், அதுதான் அறிவியல் பூர்வமானது. இன்னிலேயே கண்ணற்றார்ங்கிற சொல்லாட்சி தான் இருக்குது. ஆனால் இது டீப் ஸ்ட்ரக்சர், புதைபொருள் அறிவிலியை குறிக்கிறது. இந்த கண்ணற்றார் சேர்பொருளும், அதாவது தானும் உண்ணாமல் பிறருக்கும் ஈகை செய்யாமல் மொத்தமாக சேர்த்து வச்சிருக்க ஒருத்தன் எவனாவது அடித்து பிடிங்கிட்டு போடுவான், அந்த பொருளும் சரி. அப்புறம் கோடும் அரசருக்கு உரிமையாமே, அது என்ன சார், கோல் தாங்கி கோடும் அரசு, செங்கோல் வழியில் ஆட்சி நடத்துகிற மன்னனுக்கு, கொடுங்கோலனுக்கு இல்லை. ஏன்னா கொடுங்கோலன்ட்ட எப்படி வரி வசூல் பண்ணுறதை பற்றி பன்னெண்டு எனக்கு நிறைய பேசுவோம். திருவள்ளுவரே பேசுவார், கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு வண்டியில் இருக்க பொருளெல்லாம் கீழே போட்டு போடா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு நாடாளுகிற மன்னன் மக்கள்கிட்ட வரியை பிடுங்கப்படாது, மக்களுக்கு சட்டம் போடப்படாது, அது பெரிய கொடுமையான கொடுங்கோல் ஆட்சியில் தான் நடக்கும் அப்படிம்பார். இங்கேயும் அந்த இந்நிலை சொல்லுகிறது நண்பர்களே, கோல் தாங்கி செங்கோல் தாங்கி அந்த செம்மையான ஆட்சியை நடத்துகிற அரசிற்கு உரியாமேன்னு சொல்லிட்டு உரிமையுடையதாமே அப்படின்னு அதுக்கு பொருள். தொல்புவி கீழ் ஆடும் பொருளோடு அணைந்து, அதென்ன தொல்புவியின் கீழ் ஆடும் பொருள், அதான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன், புதை பொருள்னே புதையல்னு சொன்னேன். அப்போது எத்தனை பண்பாடு நமக்கு தெரிகிறது பாருங்கள். இதில் அந்த காலத்தில் புதையலை வைக்கிறவன் எப்படி வச்சுருப்பான் நண்பர்களே. இந்த செவ்வியல் இலக்கியங்களை நீங்கள், அதுவும் 12 கணக்கு இலக்கியங்களை ஒரு பாடலை நடத்துவதற்கே 1 மணி நேரம் ஆகும். எங்கேருந்து நான் 18 இலக்கியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது? அவ்வளவு நுட்பமாக நம்முடைய தமிழறிஞர்கள் சொற்சரிவோடு அந்த சொல்லாட்சியை பார்த்தாவே தெரியும். கால், களம், சேர்பொருள், கண்ணற்றார் சேர்பொருள், கோடு, கோல் தாங்கி, ஆடும் பொருள், அணைந்து அப்படிங்கிற அந்த சொல்லாட்சிகளை பார்க்கும்போதே நாம் புரிந்து கொள்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இப்போ இந்த 14 கணக்கில் இருக்கக்கூடிய இன்ன பிற நூல்களுக்கு வந்துடுவோம். முப்பால் என சொல்லப்படுகிற திருக்குறள். நீங்கள் மோசு துரைசாமின்னு ஒரு அறிஞர் அந்த காலத்தில் ஒரு அருமையான கட்டுரை எழுதினார். என்ன தலைப்பு கொடுத்தாருன்னா, பண்டை காலத்து தமிழ்நாட்டு சம உரிமைன்னு அதுக்கு பேச்சு தலைப்பு கொடுத்தார். ஈக்குவாலிட்டி ரைட்ஸ். திருக்குறள் இந்த ஈக்குவாலிட்டி ரைட்டை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது. சமமின்மையை திருக்குறள் ஒத்துக்கொள்ளவில்லை. இதை நம்ம நுட்பமாக கவனிக்கணும் நண்பர்களை. ஏன்னா நான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன், அப்போ நம்ம ஊரில் அபப்பிரம்சான்னு ஒரு மொழி இருந்துச்சு. அந்த அபப்பிரம்சாங்கிற மொழி வழியாக தான் தமிழ் இலக்கியங்கள் இந்திக்கு சென்றன. திருக்குறள்லேருந்து, காப்பியங்கள்லேருந்து, கம்பராமாயணம் உட்பட. ஏன்னா நீங்கள் இந்தியில் 1918க்கு முன்னால் இலக்கணம் இல்லை. 1831 ஒரு பாதிரியார் தான் அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு கல்கத்தாவில் உட்கார வச்சு, ஒரு மொழி நமக்கு வேணும்யா, கிட்டத்தட்ட 30 மொழி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மைதிலி, அவந்தி, கரிபோல்டி எல்லா மொழியிலையும் சொற்களை கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து போட்டு ஒரு மொழியை உருவாக்கினாங்க. அதனால தானே அடிக்கடி சொல்லுவேன், அவன் துளசி ராமாயணம் இந்தியில் இருக்குதுன்னு சொன்னான்னா, இல்லை தம்பி, அது அங்கே இருக்கிற வேறு ஒரு கிளை மொழியில் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. மொத்தமாக வடமொழின்னு சொல்லிடுவான். வடக்க இருக்கிற மொழிலாம் வடமொழி தான், சரி ஒத்துக்குவான். இப்போ நீங்கள் கதா சப்த சதின்னு ஒரு நூல் இருக்குது. மு ஜெகநாத் ராஜா தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். ஆந்திர நாட்டு அகநானூர்னு ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கார். இந்த கதா சப்த சதி வடமொழி நூல்னு சொல்லுவான். நம்ம உடனே எப்படி நினச்சிக்கப்படாது, அது சான்ஸ்கிரிட்னு நினச்சிக்கப்படாது. இப்போ நீங்கள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு மலையாள இலக்கியத்தை சொன்னால் ஒத்துக்குவானா? தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு கன்னட இலக்கியத்தை சொன்னால் ஒத்துக்குவானா? ஆனால் அவன் சொல்லுவான், பிராகிருத் மொழியில் இருக்கிறத வடமொழிம்பான்.
கதா சப்தசதி பிராகிருத மொழியில் இருக்கு. பிராகிருத்துங்கிறது ஒரு மொழி, பண்படுத்தப்படாததுன்னு அதுக்கு அர்த்தம். பண்படுத்தப்படாதது அப்படின்னாவே பண்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுகிற சம்ஸ்கிருத், சான்ஸ்கிரிட்டுக்கு எதிரானது. ஒரு நாடகம் எழுதுனா அந்த நாடகத்தில் சான்ஸ்கிரிட் மொழியை பெண் கேரக்டர் வந்தால் பேசணும், வேலைக்காரன் வந்தால் ஏன்னா சான்ஸ்கிரிட் பேசுகிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. இப்போ சாகுந்தல நாடகம் அரங்கேற்றினால் வேலைக்காரனும் பெண்களும் பிராகிருத்தில் தான் பேசுவாங்க. அதே போல் தான் பெருங்கதைன்னு ஒரு இலக்கியம். பெருகத் கதான்னு வடமொழியில் இருக்கிறதுன்னு எழுதுவான். அங்கே போய் பார்த்தா வடமொழியா ஐயா பைசாச மொழிம்பா. பைசாச மொழினா என்னங்க? பைசாசம்னா பேயின்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்டு தேவர்களும் தேவர்களாக தங்களை ஆக்கி கொண்ட பூணூல் அறிந்தவர்களும் பேசுகிற மொழி எது? சான்ஸ்கிரிட்டு. பைசாசம் எது? மனிதர்கள் பேசுகிற மொழி. பேயினா அவனை பொறுத்தவரை யாரு? மனிதர்கள். தமிழ் ஒரு பைசாச பாஷா, அபப்பிரம்சா ஒரு பைசாச பாஷா, பிராகிருத் ஒரு பைசாச பாஷா, பாலி ஒரு பைசாச பாஷா. அப்படிதான் அவன் எழுதுவான், பேய் பேசுகிற மொழி. அப்ப பெருகத் கதா பைசாச மொழியில் இருக்கிறதுன்னு சொன்னா ஒன்று அபப்பிரம்சால இருக்கணும், அல்லது பிராகிருத்தில் இருக்கணும், அல்லது தமிழில் இருக்கணும், இல்லைன்னா புத்தர் பேசிய பாலி மொழியில் இருக்கணும். நிச்சயமா எதில் இருக்க முடியாது? சான்ஸ்கிரிட்ல இருக்க முடியாது. ஆனால் வடமொழி காப்பியமாகிய பெருகத் கதாவிலிருந்து எழுதப்பட்டது பெருங்கதை அப்படிங்கிறத தெளிவாக எழுதுவார்கள். நான் ஏன் தமிழ் மாணவர்களாகி உங்களுக்கு இதை எச்சரிக்கையாக சொல்றேன்னா, நீங்கள் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும், சிந்தனை விழிப்போடு இருக்க வேண்டும், அறிவு விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த சிந்தனை விழிப்பும் இந்த அறிவு விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லை என்றால் எல்லாத்தையும் தமிழில் இருக்க அம்புட்டு இங்கே தாங்க வந்துருச்சுன்னு சொல்லிடுவான். நீங்கள் கோவர்னு ஒரு அறிஞர், GOVER, கோவர்னு ஒரு அறிஞர், கலெக்டட் ஃபோக் சாங்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு ஒரு புத்தகம், அதில் 50 பக்கத்துக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கார். அதில் எழுதுவார், இவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இதுலேருந்து மொழிபெயர்த்து வச்சுக்கிட்டு இது சான்ஸ்கிரிட்லேருந்து துளுவுக்கு போச்சு, சான்ஸ்கிரிட்லேருந்து தமிழுக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவன் தான் நமக்கு டிரான்ஸ்லேட்டராக இருக்கான், அவன் சொல்கிறது பூரா நான் நம்புகிறோம். கொஞ்சம் இங்கே கவனமாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சொல்லுகிற ஒவ்வொன்றும் ரொம்ப நுட்பமான கருத்து. சரி, இவர் இந்த பண்டை கால தமிழ்நாட்டு சம உரிமை அப்படிங்கிற தலைப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒப்புரவு அறிதிகள்னு ஒரு அதிகாரம் இருக்குது நண்பர்களே திருக்குறளில். ஒப்புரவுனா என்னமோ நினச்சிக்கப்படாது, சமப்படுத்துறதுன்னு நினச்சிக்கப்படாது. உலக நடை, தற்கார்க்கு வரிசை அறிந்து கொடுத்தல் எழுதிக்கங்க. ஒப்புரவுனா என்ன? தற்கார்க்கு தகுதி உடையவனுக்கு தகுதியான பொருளை கொடுப்பது ஒப்புரவு. ஈகைக்கும் ஒப்புரவுக்கும் என்ன வித்தியாசங்க? ஈகைங்கிறது யாருக்குனாலும் எதனாலும் கொடுக்கறது, தகுதியுடையவர்களுக்கு தகுதியுடைய பொருளை கொடுக்கிறது ஒப்புரவறிதல், அதை உலக வழக்கமாக மாற்றுதல், ஈகை செய்வதை. நீங்கள் நம்முடைய செவியல் இலக்கியங்கள்லையே பார்த்தீங்கன்னா, அங்கே பதிற்றுப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர மன்னனுடைய வீரமும் கொடையும் மட்டும்தான் சிறப்பித்து பேசப்படும். கொடை தான், அப்புறம் வீரம், இதுதான் புறப்பொருள். எல்லா பாட்டிலையும் 90 பாட்டிலையும் நீங்கள் 80 பாட்டிலையும் அப்படி தான் இருக்கும். அதே போல் மன்னனே பண்ணன்கிற ஒரு வள்ளலை பாராட்டுவான். அப்போ ஈகை என்பது தமிழர்களுடைய அடிப்படையான குணம். நீங்கள் பிறமொழி இலக்கியங்களில் தமிழின் தாக்கம் புத்தகம் பேர் எழுதிக்கங்க. பிறமொழி இலக்கியங்களில் தமிழின் தாக்கம், பா மருதநாயகம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் பிறமொழி இலக்கியங்களில் தமிழின் தாக்கம், அதில் ஒரு கட்டுரை, ஒப்புரவறிதல் வள்ளுவரும் செனகாவும். செனகானா யாருன்னு கேட்டிங்கன்னா, இத்தாலியில் ரோமை நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய தத்துவவாதி. ஸ்டாய்க் ஸ்கூல்னு அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க. விருப்பு வெறுப்பற்ற சங்கம்னு அதுக்கு பேர். சாவை பற்றியும் கவலைப்பட மாட்டான், வாழ்வை பற்றியும் கவலைப்பட மாட்டான்.
அந்த ஸ்டாய்க் சிந்தனை குழுவில் இருந்த ஒருத்தன் செனகா, இரண்டாம் செனகா, நீரோவுடைய ஆசிரியர். நீரோன்னு ஒரு மன்னன் அங்கே இருந்தான், அவனுடைய ஆசிரியர் தான் இந்த செனகா. அவன் மருதநாயகம், மருதநாயகம். அவர் நம்ம எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வெளியீடு, 100 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம். நீங்கள் கிரீக் லிட்ரேச்சரில் எப்படி தமிழ் இருக்கிறது, ரோமானிய லிட்ரேச்சரில் எப்படி தமிழ் இருக்கிறது, பிரெஞ்சு லிட்ரேச்சரில் எப்படி இம்பேக்ட் ஆஃப் தமிழ் இருக்கிறது, இப்படி ஐரோப்பிய இலக்கியங்களிலே எப்படி தமிழ் செவ்வியல் இலக்கியத்தினுடைய தாக்கம் இருக்கிறதுன்னு தனித்தனி கட்டுரையில் நிறைய பக்கம் பக்கமாக எழுதியிருக்காரு. நான் வந்து ஒரு நூலை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன்னா, நான் ஒரு 50 முறை அதை படிச்சிருப்பேன். பல முறை நான் படித்து பார்த்துட்டு தான் நான் மாணவர்களுக்கு அதை பரிந்துரைப்பேன். ஏன்னா என்னுடைய வீட்டில் நான் 30,000 புத்தகம் வச்சுருக்கிறவன். ஒன்னாட்டம் படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து எனக்கு கிடைக்கிற கைச்செலவுக்கு கிடைக்கிற புத்தகத்தை சேர்த்து இன்றைக்கி இப்போ போன மாதம் கூட இங்கே 9,000 வாங்கிட்டு போனேன் புத்தகத்தை. அதனால் புத்தகத்தை சேர்ப்பது என்பது தான் நம்மை ஆளாக்கும். தமிழ் படிக்க வரக்கூடாது. வந்தால் என்ன பண்ணணும், முழுசாக தமிழில் என்ன இருக்குன்னு ஆழங்கால் பட படிச்சிடணும். கழுதைக்கு வாக்கப்படக்கூடாது, வாக்கப்பட்டால் உதவாங்க யோசிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 300 பக்கம் படிக்கணும்னு முடிவு பண்ணிக்கணும். சரி, செனகாவுக்கு வந்துடுவோம். நீரோ மன்னனுக்கு இவன் ஆசிரியராக இருந்தான் செனகா. எச்சரித்தான் அரசாங்கத்தை, நீ போகிறது தப்புன்னு. அவனை ஒரு தீவுக்கு கடத்திட்டாங்க. அந்த தீவில் போய் இவன் இருந்துக்கிட்டு அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் உண்டு, லூசியாஸ்னு ஒரு நண்பர் உண்டு. அந்த நண்பருக்கு பக்கம் பக்கமாக கடிதம் எழுதினான். தனக்கு உணவு கொண்டு தருபவர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சான். எல்லாம் உரைநடை இலக்கியங்கள். அவன் அந்த எழுதிய கடிதம் இருக்குதே, ஆமாம், அதில் டிஸ்பிரிஷன் ஆஃப் சிலோன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் பிரான்சுவா வாலண்டின் ஒரு பிரெஞ்சு அறிஞர் இந்த செனகாவை பற்றி எழுதுகிறார். இவர் இந்த 1500 காலங்களில் சிலோன் வர்ணனைங்கிற புத்தகத்தில் பிரான்சுவா வாலண்டின் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு அறிஞர் செனகாவை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார், நண்பர்களே, திஸ் ரைட்டர் அக்கார்டிங் டு வந்து வில்லிங்ஸ் ஆஃப் செனகா லிவ்டு ஓவர் 1500 இயர்ஸ் ஏகோ. திருவள்ளுவர் பற்றி எழுதுகிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கிமு 1 நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படுகிற இந்த செனகா திருவள்ளுவருடைய பெயரை பயன்படுத்துகிறார். ஒரு கடிதத்தில் அவர் ஒரு 40க்கு மேற்பட்ட அறிஞர்களை ஒவ்வொரு கடிதத்திலையும் தனித்தனியாக எழுதுவார். அப்படி எழுதுகிற போது ஒன் ஓரியண்டல் ஸ்காலர் திருவள்ளுவருங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்த, நண்பர்களை, திருவள்ளுவன் வாழ்ந்த காலத்திலேயே இத்தாலி நாட்டு செனகாவினுடைய கடிதங்கள் இடம்பெற்றிருக்கிறான். செய்தியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திருக்குறள் முதல் மொழிபெயர்த்தாரே வீரமாமுனிவர் 1728. அப்போது ஐரோப்பியர்களுக்கு போய் சேரவில்லை. கிமு 1 நூற்றாண்டிலேயே, 2ஆம் செனகா வாழ்ந்த காலத்திலேயே அவன் நல்ல நல்ல தத்துவங்களை எல்லாம் எழுதி தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பினானே. அந்த உரைநடை இலக்கியங்களிலேயே இவரை பற்றி, நம்முடைய திருவள்ளுவரை பற்றி எழுதியிருக்கிறான். கிட்டத்தட்ட 124 கடிதங்கள். கடிதம்னா வீட்டுக்கு எழுதுகிற லெட்டரில் 40 பக்கம் 50 பக்கம். இலக்கிய தன்மைகள், அறிவுடைமையை பற்றி, அன்புடைமையை பற்றி, சினம் கொள்ளாமையை பற்றி, நன்றி உணர்வை பற்றி, இப்படியெல்லாம் அவன் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகளில் ஞானம், அஞ்சாமை, தன்னடக்கம், நேர்மை, அந்த ஸ்டாய்க் ஸ்கூலில் சில சிக்கல்கள் இருந்தன. ஒரு தண்ணீரவை பெற்று அறிஞன் தற்கொலை செய்து கொள்ளலாம்னு கூட இந்த ஸ்டாய்க் தத்துவ ஞானிகள் சிலர் எழுதினார்கள். அதனால் மக்கள்கிட்ட அந்த இலக்கியம் போய் சேரலை. அந்த ஸ்டாய்க் ஸ்கூல் தத்துவ ஞானி செனகா திருவள்ளுவரை பற்றி எழுதியிருக்கிறான் கிமு 1 நூற்றாண்டில் என்பதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 300 மேற்கோள்களை காமிக்கிறார். இப்போ இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆமாம், மையமாக டு லிவ் ஃபார் த அதர் பர்சன், பிறருக்காக வாழுங்கள். இதுதான் அந்த செனகாவினுடைய கடிதங்கள் இருக்கக்கூடிய மைய பொருண்மை. இதை தான் நாம் நம்முடைய இந்த 14 கணக்கு நூலில் நாலடியாராக இருந்தாலும், இன்னா நாற்பது, இனியவை நாற்பதாக இருந்தாலும், திருக்குறளாக இருந்தாலும், இந்த நூல்களை நம்ம நிறைய பேசுகிறோம். நண்பர்களே, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான்பான் வள்ளுவான். பிறருடைய துன்பத்தை அறிந்து வாழ்பவன் தான் மனிதனாக இருக்க முடியும். இதை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். தேரான்கண் தெளிவும் தையில் தெளிந்தான்கள் ஐயுறவும் தீராக இடும்பை தரும். இப்படி திருக்குறளுடைய மொழிபெயர்ப்பை போல் இருக்கிறது
சலகாவினுடைய மெய்ப்பொருள், இதை வீரமாமுனிவர் எழுதுவார். நம்ம என்ன பெருசாக வச்சுக்கிட்டு நம்ம ரோமை நாட்டில் செனகான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், வெர்ஜில்னு சொல்லிகிட்டு இருக்கோம். வெர்ஜிலை விட செனகாவை விட இந்த தமிழ் இலக்கியத்தில் பெரிய அறிஞர்களை பார்க்குறேன் அப்படின்னு அவர் செனகாவை வள்ளுவருடையும் ஔவையாரோடையும் ஒப்பிடுவார் 1730களில். அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன இந்த வாலண்டியன் சுவா என்பவர் அவருடைய நூலில் பதிப்பிக்கப்படாத நூல்களை, ஏன்னா அவர் அந்த காலத்தில் லத்தீன் பலராலும் உலக மொழியாக இருந்து படிக்கப்பட்டது. 1890 வரலையுமே தி கிரேட் பிரிட்டன்லேயே டீச்சிங் லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லத்தீன் தான் இருந்துச்சு லண்டனில். முத இங்கிலீஷுக்கு மாத்திரப்ப எல்லாரும் ஏற்றுக்க மாட்டேன்னு மாணவர்கள் போராடினாங்க. எங்களுக்கு புத்தகம் இல்லை இங்கிலீஷில், நாங்கள் லத்தீன் மீடியம் தான் எங்களுக்கு வேணும். அப்படி போராடாத ஒருத்தன் தான் சர்ச்சில், மறந்துடக்கூடாது. நீங்கள் நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன், தாய்மொழி வழிக்கல்வி, தமிழ் வழிக்கல்வி மாணவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா அவனுக்கு ஆய்வு நூல்களும் அவனுக்கு வேண்டிய கருவி நூல்களும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பையனும் இருக்க மாட்டான், வாதியாரும் இருக்க மாட்டார். ஆய்வு நூல்களும் இருக்கிறதில்ல, கருவி நூல்கள் இருக்கிறதில்ல, என்சைக்ளோபீடியாங்கிற கலைக்களஞ்சியங்கள் இருக்கிறதில்ல, அவனுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கிறதில்ல, அப்போ அந்த பரிந்துரை நூல்கள் கிடைக்கிறதில்ல. உலக அறிவோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அதை கொடுத்துட்டா ஆங்கிலம் ஒரு காலத்தில் அப்படி கொடுக்க முடியாமல் இருந்த காலத்தில் லத்தீன் இருந்தது. அதனால் ஜெர்மனாக இருந்தாலும் ஃப்ரான்ஸாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் லத்தீனில் படித்தாங்க. அதுக்கு முன்னால் போர்ச்சுகீஸ் இருந்துச்சு, உலக தொடர்பு மொழியா. அப்போ இவங்க அதில் படித்தபோது எப்படி இந்த தன்மைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. சரி, இனிமேல் இந்த 14 கணக்கு நூல்களில் ஒன்றையும் அப்படி ஒரு ஒரு துளி எடுத்து பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் 40 கார் 40 ஒரு பாட்டு அல்லது 2 பாட்டு. கருவிலை கண்மலர் போல் பூத்தன கார் 40. கார் 40 உங்களுக்கு காதல் இலக்கியம்னு தெரியும். காருக்கு எதிர் எரிவன புற்றன தோன்றி, ஒரு இடத்துல கருவிலை மலர் பூத்திருக்கிறது, ஒரு இடத்துல தோன்றி மலர் பூத்திருக்கிறது. கருவிலை மலர் மாதிரி கண்ணு இருக்குது, கருவிழி போன்றது அது. தோன்றி மலர் செகச்செவேர்னு இருக்குது. கார் காலத்தில் மேகமும் கருப்பாக இருக்குது, இடமும் சூழ்நிலையும் இருட்டாக இருக்குது. அங்கே விளக்கேற்றி வச்ச மாதிரி தோன்றி பூத்து இருந்தது அப்படின்னு சொல்லுகிற ஆசிரியர் விரிவலை முன்கை சிறப்ப துறந்தார். என்னுடைய காதலன் என்னை விட்டு விட்டு பொருள்வை பிரிவு சென்று விட்டான். துரத்தல் அப்படின்னா மங்கு துறவீன பொருள் இல்லை, நீங்குதல்னு பொருள். நீங்கள் செவ்வியல் இலக்கியத்தை படிக்கிற போது அதுக்காக தான் நான் அந்த காணொலியெல்லாம் நீங்கள் கேளுங்கன்னு சொன்னேன். நான் ஒவ்வொரு காணொலிலையும் ஒரு 10 சொற்கள் எடுத்துக்குவேன். செவ்வியல் காலத்து சொல் வேறு, 20ஆம் நூற்றாண்டு சொல் வேறு. இப்போ நாம் 20ஆம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய தமிழை கொண்டுக்கிட்டு போய் கிளாசிக்கல் பீரியடு மார்ஃபீமில் நீங்கள் சொல்லில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அந்த மார்ஃபீம் தருகிற பொருள், அந்த சொல் தருகிற பொருள் செவ்வியல் காலத்தில் தனி. நீங்கள் திருக்குறள்லையும் இங்கேயுமே மாறிடும். நான் கடைசியில் முடிக்கும் போது அதை பேசுவேன், எப்படி மாறுதுன்னு. ஒரு சொல் பயணம் செய்கிற போது காலந்தோறும் அந்த சொல் பொருள் மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே வரும். அப்படி மாறுவது என்பது எல்லா மொழிக்குமான இயல்பு. நீங்கள் லிங்குஸ்டிக்ஸ் படிச்சீங்கன்னா, மொழிகள் படிச்சீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ட்ஸ்னு பல பேர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கான். ஆங்கில மொழியில் எந்தெந்த சொல் எந்தெந்த மொழியிலேருந்து எப்படி வந்துச்சுன்னு. அது மாதிரி தமிழ் சொற்களின் வரலாறுன்னு அதிகமான நூல்கள் வரல. எட்டிமாலஜிஸ்டே இங்கே குறைவு. பல துறைகள் தமிழில் வளர வேண்டும். அதில் ஒன்று செவ்வியல் கால சொல் வரலாறு. செவ்வியல் கால சொல் இருக்கிறதே, துறந்தார் அப்படின்னா துறவி இல்லை, என்னை விட்டு பொருளுக்காக பிரிந்தார்னு அர்த்தம் நண்பர்களே. வரல் கூறும் இன்சொல் பலவும் உரைத்து, இந்த தோன்றி மலரும் இந்த கருவிலை மலரும் அங்கேயும் அவன் போன இடத்துலையும் பூக்கும். கார் காலத்தில் திரும்பி வருவேன்னு சொன்னான், டே சீக்கிரமா போடா, உன் காதலி காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த பூக்கள் அவனை அங்கிருந்து துரத்தும் அப்படின்னு இந்த கவிதையில், இந்த கார் 40 அந்த கவிஞன் எழுதுகிற போது மிக நுட்பமாக அதை நாம் சுவைக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், பூக்கள் தலைவனை தலைவியை போய் சேர் என துரத்துகின்றனவாம். என்ன அருமையான ஒரு இலக்கியத்தன்மையோடு கவிதை சுவையோடு இந்த சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. கருங்குயில் கையற மாமையில் ஆள பெருங்கலிவானம் உரற்றும் பெருந்தோள் பசலை
பழங்கள் கொலை, பழங்கண் கொலை. என்ன சார் இந்த பாட்டுக்கு அர்த்தம்? கார்காலம் வந்து விட்டது, மேகம் இடிக்குது, இடி ரொம்ப கடுமையாக இருக்குது. ஆசிரியர் பெருங்கலி வானம் உரற்றும். உரற்றும்னா என்ன? பெரிய இடி இடிக்குது பார்த்தியா, நம்ம அப்படி அஞ்சு ஒரு நடுங்குறோம் பார்த்தியா, அந்த சத்தத்துக்கு உரற்றுதல்னு பேர். இப்போ 20ஆம் நூற்றாண்டில் இடி உரற்றுகிறதுன்னு யாராவது பேசுகிறோமா, எழுதுகிறோமா? இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய சொற்களை மீட்டெடுக்க வேண்டிய வேலை தமிழ் மாணவர்களுடையது, நான் உட்பட. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் மாணவர்கள் மொழி மருத்துவர்கள், தமிழ் மாணவர்கள் மொழி காவலர்கள். நீ தான் போலீஸ்காரன், நீ தான் டாக்டர் தமிழுக்கு. நீ தான் தேடி எடுத்து சரியான தமிழ் சொல், இது செவியல் காலத்தில் இருக்குது, இது பிற்காலத்தில் வந்திருக்கு, இது வேற்றுமொழியிலேருந்து வந்திருக்கணும், இன்ன காரணத்தினால இன்ன நோய் வந்துச்சுங்கிறது மாதிரி இன்ன காரணத்தினால இந்த சொல் இப்படி பொருள் மாறியது. உரற்றுதல் அப்படின்னா வலிமையாக சப்தமிடுதல். உரம்னா வலிமைன்னு அர்த்தம், நெஞ்சுரம்னு பேர். அது மாதிரி அது இடி இடிப்பது வலிமையாக இடிக்கிறது, அதனால உரற்றுதல்ங்கிற ஒரு வினைச்சொல் அங்கே வந்திருக்கு என்று ஆய்வு பண்ணி அந்த சொல்லுக்கு விளக்கம் தர வேண்டிய பொறுப்பு உனக்கும் எனக்கு உரியது நண்பர்களே. அதுக்காக நம்ம இத்தனை வருஷமாக தமிழ் படிக்கிறோம். சரி, நல்லா உரற்றியது மேகம். அப்போ என்னாச்சு? கருங்குறியில் கையற, கையறு நிலைன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, 10 காசு இல்லையா, வண்டியும் போயிடுச்சுயா, எவன்கிட்டையும் கேட்க முடியாதுயா, நிலமை பரிதாபமாக இருக்கேன்யா, கையறு நிலை. என் கணவன் இறந்து விட்டான், எனக்கு வாழ்க்கையே இல்லை, கையறு நிலை. என் மகன் இறந்து விட்டான், எனக்கு வாழ்க்கையே இல்லை, கையறு நிலை. அப்போ இந்த கருங்குயில் கையற, மழை பெய்து வெளியில் பறக்க முடியல, 5 நடுங்கி போய் ஒரு ஓரமாக ஒடுங்கிக்கிச்சு குயில். ஆனால் மயில் ஆலை. அது என்ன சார் ஆலை? இந்த சொல் செவியல் காலத்தில் மட்டும்தான் இருக்கு. மகிழ்ச்சியா அந்த மயில் தோகை விரித்து ஆடுகிறது இருக்கிறதே, இப்ப கலாபம்னு சொல்றான். கலாபம் விரித்து ஆடுகிறதுங்கிறான். செவ்வியல் காலத்தில் மாமயில் ஆலை, அது ஒரு வினைமுற்று. அது மகிழ்ந்து ஆடுவதற்கு ஆலைன்னு பேரு. அப்போ நாம் அதிகமான பயிற்சி 15 கணக்கு நூல்களில் இருக்க இருக்க புது புது சொற்கள் நமக்கு மனதில் பதியும். அதுதான் புலமை. நீ இந்த உரைக்காக நான் பல முறை 10 நாளாக படிக்கிறேன். ஏற்கனவே 40 வருஷம் நான் கற்பித்தலில் இருக்கேன், ஊர் 10 வருஷம் படிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணின பிறகும் கூட எனக்கு இந்த ஆலாங்கிற சொல்லுக்கு மயில் தோகை விரித்து ஆடுதல்ங்கிற பொருள் பதியல. அப்படின்னா எவ்வளவு முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டும். அதுக்காக நான் சொல்கிறேன், கருங்குயில் கையற மாமயில் ஆலை பெருங்கலி வானம். கலினா ஓசை, பேரோசை. கலினாவே ஓசைன்னு அர்த்தம். தமிழில் கல்யாணம்னா ஓசை நடக்கிற இடம்னு அர்த்தம். நல்ல தூய தமிழ் சொல்லுது. கல்யாணம்னு எழுதிட்டு சான்ஸ்கிரிட் வந்துச்சும்பா. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். எது தமிழ் சொல், எது தமிழ் வேர்ச்சொல், எங்கே இது புறநானூரில் இருக்குது, அகநானூரில் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் சங்கப்பொருள் களஞ்சியம்னு போட்டிருக்காங்க, சங்க சொல்லடைவுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. அதில் பெருஞ்சொலகராதி போட்டிருக்காங்க. அதில் போய் எடுத்தீங்கன்னா 800 இடத்துல இருக்குது, 3000 இடத்துல இருக்குது. நாங்கள் 39,000 பாடபேதத்துக்காக இங்கே தேடினப்போ ஆள் உறுப்பு ஆண் உறுப்பு வேற்றுமை உறுப்பு எப்படா இருக்குன்னு பார்த்தா ஆண் உறுப்பு 3000 இடத்துல இருந்துச்சு, ஆள் உறுப்பு 900 இடத்துல இருந்துச்சு செவியல் இலக்கியத்தில். அப்போ அந்த அகராதியை பார்த்துட்டு ஓஹோ 8 தொகை 10 பாட்டில் இது 3000 இடத்துல இருக்குது ஆண்கிற வேற்றுமை உருவு. நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அப்போது ஒன்றுக்காக நாம் தேடலுக்கு செல்லுகிற போது தான் அந்த சொல்லுடைய பயன்பாடு நமக்கு புரிகிறது நண்பர்களே. சரி, பசலை பழங்கண் கொலை. என்னுடைய இந்த பசலை நோய் நீங்கும். கடல் நீரை முகந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எழிலி மழை பெய்கிறது, கார்காலம் வந்து விட்டது. கார்காலம் வந்தால் தலைவன் திரும்பி வந்து விடுவான், அவன் திரும்பி வந்தால் இந்த பசலை நோய் போய்விடும் என்று இந்த கார்நாற்பதில் இருக்கக்கூடிய இந்த 40 பாடல்களுமே ஒரு பக்கமும் தொட இனிமை தரக்கூடியதாய். இப்போ களமொழி 40 நண்பர்களே. செங்கட்சோழன் ஒரு மன்னன், போர்க்கள வெற்றியை பற்றி அவனை பற்றி பாடப்படுகிற இந்த கவிதையில் களத்துன்னு முடியும். ஒரு பொது அறிவு வினா, களத்து என முடியும் 40 பாடல்களை உடைய நூல் எது? களவழி 40. களத்து என முடியும் வெண்பாக்களை கொண்ட நூல் எது? களவழி 40. பிழைத்தாரை அட்டகளத்து, புல்லாரை அட்டகளத்து, வேந்தரை அட்டகளத்து, நேராரை அட்டகளத்து, நன்னாரை அட்டகளத்து, கூடாரை அட்டகளத்து
இப்போ நான் சொன்ன அத்தனை சொற்களும் வந்து பகைவருக்கான சொற்கள். பிழைத்தார்னா என்னுடைய வாழ்க்கை பிழைத்து ஓடியவன், அவனை போர்க்களத்தில் நான் கொன்றபோது வேந்தர் புல்லார், புல்லுதல்னா இணைதல், என்னோட இவன் இணைஞ்சு செயல்படலை, நன்னார் என்னை விரும்பலாவேன், கூடார் என்னோட இந்த கூட்டணிக்கு அவன் வரல, கூடாரை, அட்டகலம் அடுதல்னா கொள்ளுதல்னு அர்த்தம், அடுகளம் படுகளம். இந்த சொற்கள் பல நேரங்களில் நம்ம காலப்போக்கில் நம்ம மறைஞ்சிருவோம். இந்த செற்றாருங்கிற சொல் அப்படி தான். துன்பந்தருதல்னு ஒரு பொருள், கொல்லுதல்னு ஒரு பொருள். செவ்வியல் காலத்தில் செற்றார் செற்றார்னு இருந்தது தான் 20ஆம் நூற்றாண்டுடைய செத்தார் செத்தான்கிற சொல். செருங்கிறது இங்கே செத்துன்னு வந்துருச்சு. செற்றுனா கொலை செய்தல்னு அர்த்தம். ஒருத்தன் செத்து போனான்னா ஆக்சிடெண்ட்டில் செத்து போனான், அவன் நாண்டுக்கிட்டு செத்து போனான். செற்றான்னா உயிரை அவனே மாய்த்து கொள்வது. அது சாதலுக்கும் செறுதலுக்கும் ரெண்டும் வெவ்வேறு வினை சொற்கள். சா சே என திரிந்து செற்றார் என வந்ததுன்னு பகுபத உறுப்பினத்தில் போடக்கூடாது. சா வேறு செரு வேறு. செரு செற்றார்னாயி செத்தார்னு சொல் வழக்கில் வந்துடும். இதுதான் நண்பர்களை மொழி. மொழி எப்படி அந்த செவியல் கால பயன்பாட்டில் இருந்துச்சு. அப்போது ஒரு பகுபத உறுப்பிலக்கணம், ஒரு இலக்கண குறிப்பு, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அந்த சொல்லினுடைய வேர்ச்சொல் எப்படி அது வினையால் இணைம்பெயரா இருக்குது, எப்படி பலர்பால் வினைமுற்றா இருக்குது, எப்படி அந்த சொல் வந்து பலர்பால் வினைமுற்று எப்படி பலர்பால் வினையால் இணைம்பெயரா மாறுது, ஒரு ஆண்பால் வினைமுற்று எப்படி ஆண்பால் வினையால் இணைம்பெயரா மாறுது. அப்போது ஒரு வினைமுற்று எப்படி பெயர் சொல்ல மாற முடியும். இவை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு ஆழமாக வேணும் நண்பர்களே. சரி, பொதுவாக களம்னா நெல்லடிக்கிற களம் தான், ஏரோர் களம். இது வந்து தேரோர் களம்ங்கிறார் ஆசிரியர். இந்த களவழி 40 ஏற்களம் நெற்களம் மாதிரி இது ஏற்களம். இங்கே யானை போர் மிகுதியாக பேசப்படுகிறது களவழி 40. சோழமன்னனை பற்றிய பதிவு அது. இதில் ஒரு நல்ல பதிவு, கார்த்திகை திருநாள் அப்போவே கொண்டாடியிருக்கான். நாட்டு போர் வீரர்களெல்லாம் மலை மேல் ஏறுகிறார்கள். அந்த காட்சி எப்படி இருக்கான், கார்த்திகை திருவிழாவுக்கு இந்த மாட மாளிகைகளை விளக்கேற்றி வச்சுருந்தா எப்படி அது வரிசை வரிசையாக விளக்குகள் இருக்குமோ, அதுபோல் வரிசை வரிசையாக போர் வீரர்கள் அந்த மலையில் ஏறுகிறார்கள்னு ஓமையை பயன்படுத்துவார் ஆசிரியர். அப்போது கார்த்திகை திருவிழா என்பது தமிழனுடைய திருவிழா. களவழி 40 இடம்பெற்றிருக்கிற திருவிழா, புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கிற திருவிழா. ஆமாம், அது ஒரு மாதம் பின்னால் தள்ளி அந்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இந்த அமாவாசை இந்த பௌர்ணமிக்கு தள்ளி இங்கே வந்து தீபாவளின்னு அதை கொண்டாடிட்டாங்க. அதுக்கு அந்த சொல்லே தெரியும். தீனா விளக்கு, ஆவலினா வரிசை. தீ ஆவலினா வரிசையாக விளக்கை வைத்து வழிபடுவது, அதான் தீபாவளி. தீபாவளி ஆவலி, தீ கூட்டல் ஆவலி. குன்றக்குடியிலாம் நல்லா அதுக்கு விளக்கம் எழுதுவார். இது தமிழனுடைய விளக்கை வரிசையாக வைத்து கொண்டாடுகிற விழாடா, உன் சொல்லுலே இருக்குடா. நீ இப்போ தீபாவளியை தீபாவளி ஆக்கிட்ட, தீபாவளி ஆக்கிட்டு வெடி போடுற, அது விளக்க வச்சு கொண்டாடின விழா, அது கார்த்திகை விழா. இங்கே வைதீகம் வந்தபோது நண்பர்களே, ஏன் தமிழ்நாட்டில் சைவம் இருந்துச்சு, வைணவம் இருந்துச்சு. சைவம் அது வழியில் போச்சு, வைணவம் அது வழியில் போச்சு. ரெண்டையும் இணைச்சு வைதீகம்னு ஒன்று வந்துச்சு. இந்த 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த வைதீகம் வந்த பிறகு பிற்கால சோழர்கள் காலத்தில் இலக்கியத்திலையும் மாற்றங்கள் வந்துச்சு. நீங்கள் கா பஞ்சாங்கம்னு ஒருத்தர், ஆங்கில பேராசிரியர், புதிய வெளிச்சத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகத்தை எழுதிக்கங்க. புதிய வெளிச்சத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த புதிய வெளிச்சத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு கா பஞ்சாங்க நூலை நீங்கள் இலக்கிய வரலாறுல மாணவர்கள் அவசியம் எடுத்து படிக்கணும். ஏன்னா அவர் இந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் பெண்ணிய பார்வையில் பார்ப்பார், அப்புறம் ஒடுக்கப்பட்டவர் பார்வையில் பார்ப்பார். மார்ஜினலைஸ்டு பீப்புள் வியூ. தமிழ் இலக்கியத்தை விளிம்பு நிலை மனிதர்கள் பார்வையில், பட்டியலின பிற்படுத்தப்பட்ட சீர்மரபின மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பார்வையில் இலக்கியங்களை பார்த்து அந்த இலக்கிய வரலாறு எழுதுவார். அவர் திருத்தொண்டர் புராணத்தை எழுதுகிற போது கூட எப்படி அதிகார மையத்தை தகர்ப்பதற்கு வேற வழி இல்லாமல் எப்படி எழுதுனா, கம்பராமாயணத்தை எழுதுறதுக்கு கூட எப்படி கம்பன் வந்து அன்றைக்கு இருந்த ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து எழுதினான் அப்படின்னு அந்த பார்வையில் பார்ப்பார். அந்த பார்வையில் பார்க்கிற ஆய்வு பார்வை இன்றியமையாதது. நீங்கள் எல்லாம் மாணவர்கள், எதிர்காலத்து அறிஞர்கள். நீங்கள் ஒரு இலக்கியத்தை எந்த பார்வையிலே நாம் பார்க்க வேண்டும்? புருஷுவா பார்வையில் பார்க்கப்படாது, பணக்காரனுடைய பார்வையில் பார்க்கப்படாது, அதிகாரி பார்வையில் பார்க்கப்படாது, அரசியல்வாதி பார்வையில் பார்க்கப்படாது, உழைக்கும் மக்கள் பார்வையில் பார்க்கணும். நாளைக்கு ஒரு பணிக்கு போய்விட்டால் கூட
உழைக்கும் மக்கள் நம்முடைய நெஞ்சத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்காக தான் நாடு, அவனுக்காக தான் எல்லாம். சரி, நம்ம ரொம்ப புறம்போக்கு போகிறோம், புறம்போக்கு வேண்டாம். இப்போது இந்த களவழி 40ல் ரொம்ப அருமையான செய்திகள் பேசப்படுகின்றன நண்பர்களே. ஆமாம், ஒரு 2 பாட்டு அல்லது ஒரு பாட்டை மட்டும் பார்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். இருநிலம் சேர்ந்த குடைகீழ் வரிநுதல் ஆடியல் யானை தடக்கை ஒளிருவாள் ஓடாமரவர் துணிப்ப துணிந்தவை கோடுகள் ஒன்மதியை நக்கும் பாம்பு ஒக்குமே பாடார் இரிமுரசில் பாய்புணல் நீர்நாடன் கூடாரை அட்டகளத்து. காவிரி நாடு பாய்கிற சோழ நாட்டு மன்னனுடைய போர்க்களத்தில் பாடார் இடிமுரசு, அங்கே பெரிய இடிமுரசெல்லாம் ஒலித்து கொண்டு இருக்கிறது. அங்கே நம்மை பார்த்து பயந்து ஓடாத எதிரினுடைய யானையினுடைய துதிக்கையை ஒருவன் வெட்டினான். அந்த துதிக்கை கீழே விழுந்தது. அதற்கு முன்னரே மாற்றானுடைய வெண்கொற்ற குடை கீழே விழுந்தது. வெண்கொற்ற குடை நிலவு போல இருக்கிறது. இந்த யானையுடைய துதிக்கை பாம்பு போல இருக்கிறது. இந்த பாம்பு நிலவை கவியதாக இவர்கள் சொல்லுகிறார்களே, அதுபோல இது அந்த காட்சி இருக்கிறது. அப்போ ஓடாமரவர் துணிப்ப எதிர்த்து நின்ற மனிதர்களுடைய போர்ப்படையை எல்லாம் கொன்ற போது அவனுடைய வெண்கொற்ற குடை கீழே விழுந்தது. யானையினுடைய துதிக்கையை துணித்தோம்னா வெட்டுதல்னு அர்த்தம். துணிக்கப்பட்டதால் துணி, வெட்டப்பட்டதால் வேட்டி. ஆமாம், துண்டு போடப்பட்டதால் துண்டு. நல்ல வேர் சொற்கள். துணிப்ப நறுக்கினோம். அங்கே அந்த யானை தடக்கை. அப்போ இப்போ இந்த கவிதையில் பார்க்குறோம், ஒரு யானை எப்படி வீழ்ந்து கிடந்தது, அதற்கு என்ன மாதிரி உவமைகள் இந்த களவழி 40ல் பேசப்படுகின்றன. சார், அதே போல் நண்பர்களே, துன்பம்னு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு தெரியும். 40 பாடல்கள் தெரியும். ஆமாம், அதில் சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா அப்படின்னா என்ன சார்? சிறை இல்லாத கரும்பு. நம்மெல்லாம் சிறைனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஜெயிலுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம சிறைனா எப்படி தெரியுமா? நம்மால் விளக்கம் எழுதுவோம், சிறகுன்னு அர்த்தம். அந்த ஜெயிலில் அப்படி ஒன்றா ABCDEFன்னு 7 சிறகு 9 சிறகு இருக்கும். அதனால தான் அதுக்கு சிறைன்னு நம்மால் விளக்கம் எழுதுவான். சிறைனா நண்பர்களே, நம்முடைய இந்த இன்னா 40ல் பார்க்குறோம், வேலின்னு பொருள். இற்சரிப்பு, இற்சிறை, வீட்டுக்குள்ளே போட்டு வேலி போட்டாங்க. இவ்வளோ நம்ம வீட்டை விட்டு வெளியே விடாதான்னு. சிறைனா வேலி. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க. மத்திய சிறை அப்படின்னா மத்திய அரசாங்கத்தால் நடத்துகிற வேலி இடப்பட்ட பகுதி. ஏன்னா இங்கே இந்த கவிதையில் பார்க்குறோம், சிறையில் கரும்பினை காத்தோம்பல் என்ன. வேலி இல்லாத கரும்பை என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. அதான் பாடலுடைய இந்த வரி. அப்போ ஒரு சொல்ல நம்ம எப்படி தேடி அதுக்கு பொருள் பார்க்குறோம் பாருங்க. செவ்வியல் காலத்து மீனிங், செவ்வியல் காலத்து பொருள். சிறை என்பதற்கு வேலி என்பது பொருள் நண்பர்களே. உரை சேர் பழங்கூரை சேர்ந்து ஒழுகல் என்ன. பழைய கூரை இத்து போச்சு, மேலே சொரக்குடியெல்லாம் போட்டு நின்று சொரக்காலாம் பொத்துன்னு நின்று ஓட்டையாக போய் ஒழுகுது. அங்கே குடியிருக்க முடியுமா மழை காலத்தில்? ரொம்ப துயரத்தை தரும். உரை சேர் பழங்கூரை சேர்ந்து ஒழுகல் என்ன. முறையின்றி ஆளும் அரசுன்னா. அது என்ன சார் முறை? ஆமாம், ஒழுங்கான சட்டம் இருக்கணும். நீங்கள் ஆற்றுதல் என்பது ஒன்றந்தாருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புறந்தாரி பிரியாமை. அந்த வரி அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வபல். அந்த கலித்தொகையில் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு தமிழ் மாணவனும் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிய பகுதி ஆற்றுதல் என்பது ஒன்றளந்தார்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புறந்தாரை பிரியாமை, அன்பனப்படுவது தன்கிளை செராமை, அறிவனப்படுவது பேரையார் சொல் நோற்றல். அதில் முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வப்பல். அது இன்னும் பெருசாக போகும். இப்போ நான் ரொம்ப புறம்போக்கு போகிறோமேன்னு நிறுத்திக்கிட்டேன் அதை. அதாவது கொலையாளியை தூக்கில் போடுறதுக்கு, ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிற போது என் மகன், என் அண்ணன் மகன், என் ஜாதிக்காரன், என் மதத்துக்காரன் பார்த்தா அந்த நாடு விளங்காது. கண்ணோட்டம் இல்லாமல், இரக்கம் இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். உயிர் வவ்வல், உயிரை பிடுங்குதல். திருடன், கொலகாரன், வன்புணர்ச்சியாளன், பல பேரை கொன்னவன் இறக்கமே இல்லாமல் அவனை கொள்றான்னா அதான்டா முறைனா. வேண்டியவனுக்கு ஒன்று, வேண்டாதவனுக்கு ஒன்று. அதை வேண்டியவனா விட்டு, வேண்டாதவனா தண்டனை கொடு. மோசமான ஆட்சி அது. நான் சொல்ல நண்பர்களே, என்ன இருப்பது சொல்லுகிறது.
ஆமாம், முறையின்றி ஆளும் அரசு இன்னா, ரொம்ப துயரம் தரும். இன்னா மறையின்றி செய்யும் வினை. எந்த செயலையும் ஒரு மன்னன், ஒரு ஆட்சியாளன் அல்லது ஒரு நிர்வாகி மறைத்து செய்ய வேண்டியதை மறைத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்கார். இன்னும் உங்களுக்கு இனியவை 40 இருக்குது, ஐந்தினை 50 இருக்குது, ஐந்தினை 70 இருக்குது, தினைமாலை 150 இருக்குது, நாலடியார் இருக்குது, இன்னும் ஒப்பீடு இருக்குது, ஓமை ஒப்பீடு இருக்குது, ஏலாதி இருக்குது, இந்த இலக்கணத்தன்மை இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பை நம்ம அடுத்தடுத்த நேரங்களில் கிடைச்சா நம்ம அதை பற்றி என்ன பண்ணுவோம், பேசுவோம். தம்பிகளும் இதுக்கு மேலே உட்கார்ந்துருக்க மாட்டீங்க.